ஹலோ கைஸ், நான் உங்கள் சைல்டு சின்னா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோ கியர்ல இருந்து ஹை கியர் வரைக்கும், அதாவது எல்லா கியர்லயுமே நம்ம வீலி அடிக்க போறோம். இதுல எந்த கியர்ல அடிச்சா ஈஸியா இருக்கும், எந்த கியர்ல அடிச்சா கஷ்டமா இருக்கும்ன்றதெல்லாம் நான் ஃபுல்லா டீடைலா சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்டண்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மெயினா ஹெல்மெட்டு, ஷூவு, ஹேண்ட் கிளவ் இதெல்லாம் இல்லாம ஸ்டண்ட் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4 கியர் சைக்கிள்ல ஈஸியா வீல் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சோ பாருங்க, இந்த பக்கமும் யாரும் இல்ல, அந்த பக்கமும் யாரும் இல்ல, காலி ரோட்ல தான் வீலி அடிக்கிறோன்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சு வீல் அடிக்க போறோம். அதாவது ஃப்ரண்ட்லயும் ஃபர்ஸ்ட் கியர், பேக்லயும் ஃபர்ஸ்ட் கியர் வச்சு வீல் அடிக்க போறோம். இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 21 ஸ்பீடு, ஃப்ரண்ட்ல வந்து 3 கியர், பேக்ல வந்து 7 கியர். இத வந்து 3 செட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் எப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கியரை ஸ்டாண்டர்டா வச்சு பேக்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 கியர் சேஞ்ச் பண்ணி பண்ண போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் செட். இதே மாதிரி செகண்ட் செட், தேர்ட் செட் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஃபர்ஸ்ட் கியர் வச்சாச்சு. இருங்க போயிட்டு வரேன். பாருங்க, இருக்குதுல இதுதான் ஈஸி வீலி. எத்தனை பெடல் பண்ற மட்டும் பாருங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இந்த கியர்ஸ் வந்து செட் பண்ணி வீலி அடிக்கலாம். ரன்னிங்லயே செகண்ட் கியர் மாத்திட்டேன். பேக்ல செகண்ட் கியர், ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கியர். இருங்க போயிட்டு வரேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவும் ஈஸி வீலி தான், சின்ன பசங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட், பேக்ல செகண்ட் ட்ரை பண்ணியாச்சு. நீங்க கியர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கியர் வந்து வெளியே போகுதா ஃபர்ஸ்ட் கியரை தாண்டி, அப்படி இல்லைன்னா கியர் சேஞ்ச் ஆகலையா, இதுக்கான ஃபுல் டீடைல் வீடியோ நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லாஸ்ட்ல அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ தேர்ட் கியர்ல ட்ரை பண்ணலாம். பேக்ல தேர்ட் கியர், ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கியர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எந்தெந்த கியர்ல செட் பண்ணி வீலி அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இதுவும் சேம் ஈஸி தான். புதுசா கத்துக்க போறவங்க இந்த கியர்லாம் செட் பண்ணி நீங்க வந்து வீலி கத்துக்கலாம். இருக்குதுலே கஷ்டம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கியர் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி தான் வீலி அடிப்பாங்க. ஆனா நான் அப்படி பண்ண போதில்லை. சீட் ஹைட் கம்மியிலே வச்சு நம்ம லாஸ்ட் வரைக்கும் இதே சீட் ஹைட் வச்சு தான் நம்ம வீலி அடிக்க போறோம். சேம் அதே தான் 4th கியரும். அதனால நான் 4th கியர் செட் பண்ண வீடியோ நான் ஜாயின் பண்ணல. சரி, இப்போ 5th கியருக்கு மேல நம்ம பார்க்கலாம். பேக்ல 5th கியர்ல இருக்கு. சோ இப்போ ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. இந்த மாதிரி கியர் செட் பண்ணிட்டு வீலி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. அப்போ சைக்கிளிங் பண்ணலாமா? இல்ல, அதுவும் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கியர் வந்து கிராஸ்ல இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட், பேக்ல வந்து 5, 6, 7னா சைடா இருக்கும். அந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா சைடா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா சைட்ல ஒராயும், அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறாங்கல்ல அந்த இடம் வந்து ஒராயும். இதுக்கான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் கியரும், பேக்கில் 5th கியரு, 6th கியரு, 7th கியரு செட் பண்ணி சைக்கிளும் ஓட்டக்கூடாது, வீலியும் பண்ணக்கூடாது. கியர் ஷிஃப்டர் வந்து செயினில் வந்து ஒராயும். பண்ணக்கூடாது. பாருங்க, இப்போ லாஸ்ட் கியர் செட் பண்ணியாச்சு. பேக்ல 7th கியர். சவுண்ட் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்டு முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் செட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து செகண்ட் கியர், பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிகினர்ஸ் வந்து கத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ புதுசா கத்துக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்ல வச்சு பண்ணிக்கலாம். பேக்ல மோஸ்ட்லி 5th கியர், 6th கியர், 7th கியர்லாம் யாரும் வச்சு வீலி அடிக்க மாட்டாங்க. ஃப்ரண்ட்ல செகண்ட் கியரும், பேக்ல 5th, 6th, 7th கியர்லாம் பாத்தீங்கன்னாக்கா 4 கியர் சைக்கிள்ல வீலி அடிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் செட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் செட் வந்துட்டோம். அதாவது இப்போ ஃப்ரண்ட்ல தேர்ட் கியர், பேக்ல 4th இருந்து 7th கியர் வரையும் செட் பண்ணி வீலி அடிக்க போறோம். ஃப்ரண்ட்ல தேர்ட் கியர், பேக்ல 4th கியர் செட் பண்ணியாச்சு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சீட் ஹைட் பாத்துக்கோங்க. அதே சீட் ஹைட்டில் தான் நான் வந்து வீலி பண்ண போறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீட் ஹைட் அதிகமா வச்சு வீலி அடிப்பாங்க. அது வந்து ஈஸியா இருக்கும். நான் பண்றது இது வந்து கஷ்டம். 4 கியர் சைக்கிள்ல வீலிங் அடிக்கிறத விட இதுல அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்றேன்னா தூக்கிடலாம், தூக்கிட்டு கண்டினியூவா மெர்ச்சின்னு போறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். லெக் பவர் வந்து அதிகமா கொடுக்கணும், ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கும் சைக்கிள். சரி வாங்க வீலி பண்ணி காமிக்கிறேன். வீலி பண்ணின்னு கிட்ட வரும்போது சவுண்ட கேளுங்க. இது வந்து 80 டிகிரில போயிட்டு இருக்கிறது வீலி. இது வந்து லாஸ்ட் செட்ல பேக்ல 4th கியர் 80 டிகிரி வீலின்றனால இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து பேக்கில் 5th கியர் வைக்கலாம்.
வா. இருங்க போயிட்டு வரேன். கட் பண்ணிட்டா வீடியோ கட் பண்ணிட்டா? இன்னும் தூரத்துல இருந்தா தூரமாக தான் கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, இது வந்து 90 டிகிரி. இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு பாருங்க வீலி. சரியா மூச்சு வாங்குதுங்க, தண்ணி கூட எத்தனை போல. இப்போ பாருங்க, இப்போ வந்து தேர்ட் செட்டில் 6th கியர் செட் பண்ண போறோம். ஃப்ரண்ட்ல 3 இருக்கா, பேக்ல வந்து 5th கியர்ல இருந்து 6th கியருக்கு மாத்த போறோம். இப்போ வந்து 6th கியர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வீலி அடிக்கிறேன்னு பாருங்க. லாங்கா போறேன். இப்போ நான் வந்து என்னால் வந்து இவ்வளோ கிட்ட அடிக்க முடியல. ஸோ நான் கொஞ்சம் லாங்கா போனாக்கா வீல் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ என்னத்துக்கு அவ்வளோ லாங்கில் இருக்காங்கன்னா, அந்த கியரில் வந்து ஸ்பீடாக தான் வந்து அடிக்க முடியும். அதனால தான் அவ்வளோ லாங் போயிருக்காங்க. அது ஸ்பீடாக வந்து தான் பண்ண முடியும் அந்த வீலியை. இதுவும் 90 டிகிரி வீலி தாங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி கியர்ல எண்டுக்கு வந்துட்டோம். டாப் கியர்ல போட போறோம். ஃப்ரண்ட்ல 3rd கியர், பேக்ல 7th கியர். என்ன ஏதோ பேசுறீங்க? சொல்லிட்டு இந்த கியரில் வந்து வீலிங் பண்ண முடியாது, சின்ன ரோடு இது, ஸ்பீடாக வந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸ்பீடாக வந்தால் தான் பிக்கப் வரும். அதான் சொல்லிட்டு தூக்க முடியாது. இப்போ வந்து நம்ம அதே சீட்டில் ஹைட்டில் தான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து 6th 7th கியர் போடுறோம். லாஸ்ட் கியர். இப்போ 7th கியர் போட்டால் நீ இன்னும் லாங்லேருந்து வரணும்ல? போனால் ஆமாம், இன்னும் லாங்லேருந்து வரணும். ஏன்னா பிக்கப் தூக்க முடியும். அப்போதான் புரியுது. குச்சி தூக்கணும்ல. ஓகே, 7th கியர் போடு. வேறு வாங்க, தண்ணி கூட எடுத்துன்னு வரல. சரி, குடிச்சு வரலாமா? ஆனால் விடு, பண்ணிட்டு போயிடலாம். வரமாட்டா. ஓகே, லாஸ்ட் கியரா? லாஸ்ட் கியர். ஃப்ரண்ட்டில் காட்டு, பேக்கில் காட்டு. ஓகே, இப்போ எவ்வளோ தூரம் போகிறேன்? இந்த பக்கம் தட்டுமா? கரெக்டாக அங்கே ஒருத்தர் நடந்து வராங்க பார்த்தியா, அவ்வளோ தூரம் போ. இப்படி இருந்தா லாஸ்ட். சரி, இப்படிலேருந்தே வா. இப்போ வந்து நீ இந்த தாத்தா இருக்காங்க பார்த்தியா, அவ்வளோ தூரத்துலேருந்து வா. அப்போ தான் வந்து வீடியோ அவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுது வீடியோ. அதுக்கு மேலே வீடியோ கவர் பண்ண முடியல. அவ்வளோ டிஸ்டன்ஸில் வீலிங் மச்சினோ. இரு ஒரே சரி. இந்த சைக்கிள் வந்து 21 ஸ்பீடு. அப்புறம் வந்து இவர் வந்து இப்போ வீலிங் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 3வது கியரு, பேக்கில் வந்து 7th கியரு. இப்போ இந்த கியரில் நம்ம வீலிங் பண்ணோன்னா ஸ்லோவில் வீலிங் பண்ணால் வீலிங் வராது. அதனால தான் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்காரு. ஓகே, வர சொல்லலாம். வா வா. ரொம்ப ஸ்பீடாக தான் வந்தாகணும். ஓகே, போயிட்டு வா. அப்படி போயிட்டு வா, ஸ்பீடாக வா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து சீட் ஹைட் வந்து அதிகமாக வச்சுருந்தேன்னா ஈஸியாக இருந்திருக்கும் வீலிங் அடிக்கிறதுக்கு. வீடியோவும் சூப்பராக எடுத்துருக்கலாம். ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சீட் ஹைட்டில் வச்சு வந்தனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் நான் வந்து ரெண்டு டேக் எடுத்தேன் இந்த வீல் அடிக்கிறதுக்கு. டாப் கியரில் வந்து சீட் ஹைட் வேறு கம்மியாக இருக்குது. அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான், தூக்க கூட முடியாது அதிகமாக. சீட் ஹைட் எதுனா ஈஸியாக வந்துடும். சீட்டு ரொம்ப கீழே இருக்காது, அது வீலிங்கே வராது அவ்வளோவும். இது வந்து 3rd டேக்கு. இது வந்து தூக்க முடியல. அந்த பக்கம் கொஞ்சம் மோடு பள்ளமாக இருக்குது ரோடு. நான் இந்த பக்கம் கடைசியில் அடிக்கிறேன் பாருங்கள். ஒரு 20-25 + ஸ்பீடில் போயிருக்காரு இப்போது. இவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே போனால் தான் லாஸ்ட் கியரில் வந்து வீலி அடிக்க முடியும். அதுவும் பிரேக்கிங் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம கீழே பின்னாடி கவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி. இது வந்து வீலி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கியர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் வீலிங் அடிக்க இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1st கியரும், பேக்கில் வந்து 1st, 2nd, 3rd இதெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக லெவலப் பண்ணுங்கள். கியர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் வீலி பண்ணலாம், லாங் வீலி பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். மேடம், இது ஆக்ஷன் மேடம். நாக்கு வத்திச்சுடா டே. சீட்டு கொஞ்சம் ஹைட்டில் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் அப்போ வீடியோவில், சீட்டு எப்படின்னா சீட்டுக்கு கீழே இருக்கிறதால தூக்க முடியாது, சீட் ஹைட்டாக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த வீலியை அப்படி சொல்லி சொன்னேன் அந்த கியரில். சீட்டு கொஞ்சம் ஹைட் இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லாவும் இருக்கும், பேலன்சிங் நல்லா கிடைக்கும். காலை வந்து அழுத்த முடியலடா. தெரியும் எனக்கு, அதான் சொல்லிட்டு இருந்தேன் வீடியோலையே. வீடியோ பாரு. நார்மல் கியர்லாம் நம்ம அழுத்தி கொண்டு பேலன்ஸ் பண்ணின்னு போயிடலாம். இது வந்து சீட் ஹைட் கம்மியாக இருந்தாலும் நம்ம இந்த லெக் பவர் கொடுக்க முடியல அவ்வளோ.
ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வீலிங் வீடியோலாம் நிறைய போடுவேன். 4 கியர் சைக்கிள் மெயினாக போடுவேன். இதில் எப்படி நம்ம ஃபுல் கியர் வச்சு நம்ம வீலிங் வச்சோம், அதே மாதிரி ஒரு 5 சைக்கிள் 10 சைக்கிள் 4 கியர் சைக்கிள் வச்சுட்டு அதில் வீலி அடிக்கிறேன். அதில் டிஃப்ரெண்ட் வரும், ஒரு சைக்கிளும் டிஃப்ரெண்ட் வரும். இது வந்து கியரு ஓகே, அது வந்து ஒவ்வொரு சைக்கிளுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நிறைய வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க.